கடன் என்பது வாங்கத்தான் முடியும், ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து நாங்கள் வாங்கத்தான் முடியும்னு சொல்லி நான் இப்பயும் சொல்கிறேன். 10 லட்சம் கோடி நான் கடன் மொத்தமாக கட்டிட்டு அப்புறம் மிச்சம் நாங்கள் என்னோட வருமானத்தை கூட்டி பண்ணுறதுன்றது எவ்வளோ பெரிய வேடிக்கை. சமூக நீதி திட்டங்களில் இந்த அரசு செய்திருக்கக்கூடிய இந்த சாதனைகளை, இந்த திட்டங்களை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்று எங்காத்துக்காரரும் கச்சேரிக்கு போகிறார். 10,000 பள்ளிக்கூடத்துக்கு 132 கோடி நம்ம கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா ஏறத்தாழ ஒரு பள்ளிக்கூடத்திற்கு 1.5 லட்சம் ரூபாய் தான் வரும். 1.5 லட்சத்தில் என்ன நீங்கள் எங்கள் சூப்பர் சேஃப்டி? எனக்கு 15,000 கோடி வருமானம் வரப்போகுது, அதுக்கு நாங்கள் மான்டெக்ஸுங்க அல்வாலியா மூலமாக நாங்கள் ஒரு குழு போட்டிருக்கோம், இந்தந்த இடத்துல இருந்தாலும் எங்களுக்கு வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அப்படியானால் உங்களுடைய எஸ்ஓடிஆரில் அது ரெஃப்ளெக்ட் ஆகணுமே. நான் சொல்லியிருக்கக்கூடிய பிகையில் எஸ்ஓடிஆரில் ரெஃப்ளெக்ட் ஆகலையே, அதை விட கம்மியாக தானே வருது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஸோ நீங்கள் என்னென்ன காரணங்களை சொன்னீங்களோ அந்த காரணங்கள் உண்மையான காரணங்கள் அல்ல, அது அப்படியே தான் இருக்கிறது. நீங்கள் சொன்ன காரணங்கள் எந்த விதத்திலும் இல்லை. அது உண்மையாக நீங்கள் சொல்வதாக உண்மையிலே அது if it has really been translated in terms of actual and concrete action that should have been reflected in the actual figures. உறுதியா சார், அன்னைக்கு இன்னைக்கு அவரே ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. கடன் என்பது வாங்கத்தான் முடியும், ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து நாங்கள் வாங்கத்தான் முடியும்னு சொல்லி நான் இப்பயும் சொல்கிறேன். கடன் வாங்குவது இந்த இரட்டிப்பாகக்கூடிய இந்த சூழ்நிலை வந்து கொண்டு தான் இருக்கும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்கள் நலத்திட்டங்களுக்காக நாங்கள் கடன் பெற்றிருக்கிறோம். அந்த கடன் பெற்றிருக்கக்கூடியதற்கு உரிய இதே காரணங்களை தான் நாங்கள் அப்பயும் சொல்கிறோம். ஒன்றிய அரசாங்கம் என்ன நிர்ணயித்திருக்கிறதோ, ஃபினான்ஸ் கமிஷன் என்ன லிமிட் கொடுத்துருக்கிறதோ அந்த லிமிட்டுக்குள்ளே தான் நாங்கள் இருக்கிறோம். 27% 27% நாங்கள் உறுப்புலான் இருக்கிறோம் என்பதை நாங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தோம். அதுக்கு மேலேயும் தான் எங்கிட்ட சொன்னாங்க. இன்னைக்கு அவங்களே அதை ஒத்துக்கிட்டு தான் சொல்கிறாங்கன்றது. அது அவங்களுக்கு இன்னைக்கு அந்த கடன் வாங்கத்தான் போகிறாங்க. இப்பயே வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு 22,000 கோடி இப்பயே வாங்கியிருக்காங்க. நெட் பாரோவிங் எவ்வளோ வந்திருக்கு? 1,22,000 கோடி. இன்றைக்கு நீங்கள் கடன் வாங்கிட்டோம் எங்களை பார்த்து சொல்கிறீங்களே, இன்னைக்கு நீங்கள் 1,22,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறோம் என்று நீங்களே தானே பட்ஜெட்டில் இன்னைக்கு சொல்கிறீங்க. இனி வரக்கூடிய 5 வருட காலத்தில் நீங்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தால் இந்த கடன் எப்படி ஒரு மல்டிப்ளையர் எஃபெக்ட் இருக்கும்ல? அது இந்த அரசு மீது இந்த முதல் இன்டரிம் பதில் பட்ஜெட் மேல எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு, தேர்தல் வாக்குறுதிகள் எதுவும் அதுல இல்ல, பெரிய அளவிலான திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு எதுவும் அதுல இல்ல அப்படிங்கறத குற்றச்சாட்டு. தாவேக்கு என்ன சொல்றாங்கன்னா, கடந்த ஆட்சிகள்ல திமுக ஆகட்டும், அது முன்னாடி அதிமுக ஆகட்டும், தொடர்ச்சியா கடன் வாங்கி வருதுனால 10 லட்சத்துக்கு மேல கடன் வந்திருக்கு. அதையெல்லாம் குறைச்சுதான் நாங்க வந்து அதை செயல்படுத்த முடியும். அண்ணன் எங்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு அவகாசம் இருக்கு, நாங்க அதை படிப்படியா நிதி ஆதாரத்தை பெருக்கி அந்த வாக்குறுதி நிறைவேற்றோம்னு சொல்றோம். இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா, 10 லட்சம் கோடியை நான் கடனை எல்லாம் கட்டிட்டு 10 லட்சம் கோடி நான் கடன் மொத்தமாக கட்டிட்டு அப்புறம் மிச்சம் நாங்கள் என்னோட வருமானத்தை கூட்டி பண்ணுறதுன்றது எவ்வளோ பெரிய வேடிக்கை. அப்படி என்றால் நிதி நிர்வாகத்தினுடைய அடிப்படையே நாம் புரிந்து கொள்ளாமல் ஒரு விஷயத்தை சொல்கிறோம்னு அர்த்தம். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், இந்த 10 லட்சம் கடன் நீங்கள் 5 வருடத்தில் முடிக்க போகும்போது 20 லட்சம் கடனாக இருக்கும் என்பது என்னுடைய வாதம். அதுதான் இன்னைக்கு அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவர் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. நிதித்துறை செயலாளர், ஏன்னா தாவேக்காரங்க அரசியலுக்காக ஒன்று சொல்றாங்க, நிதித்துறை செயலாளர் என்ன சொல்றாரு, அதுதான் நடைமுறை, அதுதான் நடக்கும். ஏனென்று கேட்டால் நாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்கள் நல திட்டங்களுக்காக நாம் வாங்கியிருக்கிறோம். இன்னும் கூட சொல்ல போனால் அவங்களே ஒரு பத்தியில சொல்றாங்களா இல்லையா? இந்த பட்ஜெட்லேயே அவங்க என்ன சொல்றாங்க, இதற்கு முந்தைய இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் சொல்லியிருக்கக்கூடிய திட்டங்கள், இந்த திட்டங்களால் பெற்றிருக்கக்கூடிய நன்மைகளை நாங்கள் தொடர்ச்சியாக நடந்துவோம் சொல்லி அவங்களே அதற்கான முழு ஒப்புதலையும் தந்திருக்கிறார்கள். அப்ப அவங்களே சொல்றாங்க, இந்த குறியீடுகளில், இந்த வளர்ச்சிகளில், பொருளாதாரத்தில், சமூக குறியீடுகளில், சமுதாய வளர்ச்சியில், சமூக நீதி திட்டங்களில் இந்த அரசு செய்திருக்கக்கூடிய இந்த சாதனைகளை, இந்த திட்டங்களை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்று சொல்கிறார்கள். சொன்னால் இதையெல்லாம் செய்வதற்கான கடன் நாங்கள் வாங்கணுமே. அந்த கடன் எதுக்காக வாங்கணும்? இந்த காரணங்களுக்காக தான் வாங்கணும். நீங்க சொல்லியிருக்கீங்களே, இந்த திட்டங்களை செய்வதற்காக கடன் வாங்கினோம். இன்றைக்கு இந்த திட்டங்களை செய்திருக்கிறதுனால் இந்த நல்வினை ஏற்பட்டிருக்கிறது, இந்த நல்ல எஃபெக்ட் ஏற்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் தொடர்ச்சியாக செய்வோம் என்று அவர்கள் சொல்கிறார் என்று சொன்னால், எந்த அளவிற்கு வாங்கிய கடனை மக்கள் நலத்திற்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு அவற்றை செலவழித்திருக்கிறது என்பதற்கு அவங்களே எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நற்சான்று. கடந்த காலங்களில் கூவத்திற்கும் அடையாளத்துக்கும் நம்ம சரி பண்றோம்னு சொல்லிட்டு பல ஸ்டடிஸ் நடந்தது, பல ஏராளமான பணம் செலவழிக்கப்பட்டிருக்கு. சரியா
ஆனா அது எதுவுமே நடக்கல. இப்ப இவங்களும் அதை சார்ஜஸ் வச்சிருக்கிறாங்க. 10,000 கோடி ரூபாய் மக்கள் பணத்தை முந்தைய அரசு வீணடிச்சுட்டாங்கன்னு சொன்ன நிதியமைச்சர் நாங்க திருப்பி நாங்க அதை கிளீன் பண்றதுக்கு ஸ்டடி பண்ண போறோம், அதுக்கு ஒரு 10 கோடி ரூபாய் ஃபண்ட் அலாட் பண்றோம்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்காத்துக்காரரும் கச்சேரிக்கு போறார். ரெண்டாவது கேள்வி, அதாவது மக்களுக்கு கவர்ச்சிகரமான திட்டங்களை தொடர்ந்து தேர்தல் போது அறிவிக்கிறது இப்ப மிகப்பெரிய ஒரு பைனான்சியல் கிரைசிஸ்ல இருக்கும்போது இவங்க அறிவிச்சிருக்கக்கூடிய திட்டங்களை நீங்க சொன்ன மாதிரி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க, அது எப்படி என்ன செய்வாங்க? அதனால அதுக்கான செயல்முறை திட்டங்கள் ஏதும் இந்த அரசுக்கு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நான் பார்த்த அளவிற்கு அவங்களுடைய இருக்கக்கூடிய இந்த நிதி நிலை ஆதாரங்கள் குறித்திருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள், அவர்கள் தந்திருக்கக்கூடிய இந்த விவரங்கள், நிதிநிலை அறிக்கைகளை அவர் குறிச்சிருக்கக்கூடிய திட்டங்கள், இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக வைத்திருக்கும் போது இதை ஒழுங்காக செயலாற்றுவதற்கான ஒரு செயல் திட்டங்களை வகுத்து கொண்டு அதை நோக்கி அவர்கள் செயல்படுத்த முனைவதாக எனக்கு தோன்றவில்லை. பள்ளிக்கல்வித்துறையில தாவேகாவுடைய பட்ஜெட் தான் பள்ளிக்கல்வித்துறைக்கே ஒரு உண்மையான நிதி பகிர்வை கொடுத்திருக்கு, உயர்வை கொடுத்திருக்கு. கடந்த ஆட்சி காலங்கள்ல தவறான கணக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கு, தேவையற்ற உயர்வுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவிச்சிருக்கிறாரு. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? தேவையற்ற உயர்வுகள் எங்க இருக்கு? நமக்கு ஒரு ப்ராப்பரா நம்ம என்னென்ன உங்களுக்கு செலவுகள் வர வேண்டுமோ அந்த செலவுகளை நாங்கள் செய்வதற்கு நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்படுகிறது. அந்த நிதி ஒதுக்கீடுகளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறைக்கு நீங்கள் அதிகமான நிதியை பெற்றுத் தருவதற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் முனைந்து செயல்பட்டு அவர் அந்த நிதியை வாங்கியிருக்கணும். இன்றைக்கு அவர் அந்த நிதியை கூடுதலாக அவருடைய முக்கியமான துறைக்கு பெறுவதிலே அவர் தவறி இருக்கிறார். அதை மறைப்பதற்காக இது கூடுதலாக செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. இன்னொன்னு சொல்றேன், அதான் தேவை இருக்கு. இன்னொன்று கூட சொல்ற, ஒரு இடத்துல சொல்றாங்க ஒரு சூப்பர் சேஃப்டி சூப்பர் சிஎம் அப்படின்னு போட்டு ஒரு இது ஒன்று இன்னைக்கு ஒரு இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 10,000 பள்ளிக்கூடத்துக்கு 132 கோடி என்னமோ கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா ஏறத்தாழ ஒரு பள்ளிக்கூடத்திற்கு 1,50,000 ரூபாய் தான் வரும். 1,50,000 என்ன நீங்க எங்க சூப்பர் சேஃப்டி